சீதையின் சுயம்பரத்தில் ராமர் உடைத்த சிவதனுசு பற்றி உங்களுக்கே தெரியும். அதே போல ராமர் கையிலும் கோதண்டம் என்ற ஒரு அதிசய தனுஷானது அவரிடம் இருக்கிறது. அதே போலதான் சக்தி மிகு அஸ்திரமானது, மேலும் ஒரு தனுஷானது கோடந்ததற்கு இணையான ஒரு வில்லானது மகாமந்திரியான விதுரனிடமும் உள்ளது. அந்த வில்லை எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து விட்டால் யாராலும் வெற்றி பெற முடியாது. ஏன் அந்த கிருஷ்ணாலும் கூட வெற்றி பெற முடியாது. கேட்டதாக அது விஷ்ணுவில்லுக்கு இணையான ஒரு சக்தி மிகு தனுசு ஆகும். அதன் காரணமாக கிருஷ்ணர் சூழ்ச்சி செய்து அந்த வில்லை விதுரனிடமிருந்து பறித்தார். மேலே அதை செயலளிக்கவும் செய்தார். அந்த வில்லை வைத்து விதுரர் நிச்சயமாக கௌரவர் தரப்பில் நின்றுதான் போர் புரிவார் என்று உணர்ந்து கொண்ட கிருஷ்ணர் அதை உடைத்து எறிந்தார். மேலும் கிருஷ்ணரின் சக்கராயுதம் இங்கு செயலற்று விடும். கிருஷ்ணர் நிச்சயமாக போர் புரிய வேண்டும் என்ற நிலைமை வந்திருக்கும். அதன் காரணமாக அவர் சூழ்ச்சி செய்து விட்டார். ஆனால் விதுரன் தான் தர்மவான் ஆயிற்றே. அவர் அதர்மம் தரப்பில் நின்று போர் புரியவில்லை. மேலும் அதர்மம் கூடிக்கொண்டிருக்கும் கௌரவர் தரப்பில் நின்று போர் செய்யவும் இல்லை. மாறாக அவர் போரில் நடுநிலையாக வகுத்து விட்டார். அது என்ன வில், மேலும் அந்த தனுஷின் பெயர் என்ன, அந்த தனுஷு என்ன சக்தி பெற்றது, மேலும் கிருஷ்ணன் செய்த சூழ்ச்சி என்ன, அதை பற்றி இந்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. பாருங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். டிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் இந்த பதிவில் கிருஷ்ணன் விதுரனுக்கு செய்த சூழ்ச்சியும் விதுரன் கையில் உள்ள சக்தி வாய்ந்த வில்லை பற்றி பதிவில் காண்போம். நீங்கள் இப்பொழுதுதான் என் சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நான் வெளியிடும் பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனடியாக வரும். அதே போல கூட இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். ஒரு காலத்தில் கண்வ மகரிஷி என்ற ஒரு மாமுனிவர் கடும் தவம் புரிந்தார். மேலும் கோர தவமும் புரிந்தார். அவர் பல யுகங்கள் கடந்தும் தவம் புரிந்தார். காரணமாகவே அவர் உடம்பில் மேலே கரையான் புற்று மேலும் எறும்பு புற்றானது உருவானது. அதற்கு மேலே ஒரு கோர மூங்கிலும் மரமானது நெடுநீளமாக வளர்ந்து விட்டது. அது யாராலும் அந்த தவத்தை கலைக்க முடியவில்லை. அந்த புற்றையும் அசைக்க முடியவில்லை. அந்த மூங்கிலையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. மேலும் அந்த கடும் தவத்தின் சக்தியின் வாயிலாகவே பிரம்மதேவர் ஆனவர் மனம் மகிழ்ந்து கண்வ மகரிஷி முன்பு தோன்றினார். பாருங்கள் முனிவரே, உங்கள் தவத்தை மிஞ்சி நான் உங்களிடம் வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேளுங்கள். மேலும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் நிச்சயமாக தர தயாராக இருக்கிறோம் என்று கூறினார். அதற்கு கண்வ மகரிஷி என்ன கூறினார் என்றால், பிரம்மதேவரே, நீங்கள் என் முன் வந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு எந்த தவறும் இந்நாள் வரை செய்யவில்லை. அதன் காரணமாகவே பல்வேறு நாட்கள் நான் கடும் தவம் புரிந்திருக்கிறேன். எனக்கு மோட்சம் மட்டும் வழங்குங்கள். நான் சிவனடி சேர வேண்டும் என்று விரும்பினார். நீங்கள் விருப்பம் கொன்றபடியே நீங்கள் சிவனடியாரிடம் சென்று சேருவீர்கள் என்று உரைத்தார். அவர் ஜீவசமாதி அடைந்து விட்டார். ஆனால் அவர் சக்தியானது அந்த கோரை புல், அதாவது அந்த மூங்கில் மேலே கடும் தவத்தின் காரணமாக அந்த மூங்கிலானது பெரும் சக்தி பெற்று இருந்தது. பிரம்மதேவர் அதை விஸ்வகர்மாவிடம் கொடுத்து இரு விட்கரை செய்ய சொன்னார். அதாவது இரு தனுஷை செய்ய சொன்னார். ஒரு தனுஷின் பெயர் சாரங்கம், மற்றொரு தனுஷின் பெயர் பினாக்கம். சாரங்கத்தை ஏந்தியதால் விஷ்ணுவுக்கு சாரங்கபாணி என்ற பெயர் உள்ளது. அது விஷ்ணுவிடம் உள்ளது. பிரம்மர் அதை கொடுத்து விட்டார் விஷ்ணுவுக்கு. அதே போல பினாகம் என்ற வில்லை ஏந்தியதால் ஈசனுக்கு பினாகபாணி என்ற பெயரும் உள்ளது. அதை ஈசனுக்கு வழங்கிவிட்டார் பிரம்மதேவர் அன்பளிப்பாக. எனவே இந்த தனுஷானது இரு சிவன் மற்றும் விஷ்ணுவிடம் வழங்கப்பட்டது. அதன் பிறகு தர்மனின் சிற்றபாவான விதுரன் பிறப்பெடுத்தார் ஹஸ்தினாபுரத்தில். உங்களுக்கே தெரியும், அம்பை, அம்பாலிகா, அம்பிகா என்ற காசிராஜா 3 இளவரசிகள் இருக்கிறார்கள். அவர்களின் இளைய சகோதரியான இருவருக்கும் திருராஷன் மற்றும் பாண்டு பிறந்தார். ஆனால் 3வது குழந்தை பிறக்க நேரம் கூடி வர இயலாத காரணத்தினாலே அவர்களது பணிப்பெண்ணான, அதாவது அந்த இளவரசின் பணிப்பெண்ணான ஒரு பெண்ணுக்கு விதுரர் பிறந்தார். அவர் சிறு வயதிலிருந்து தர்மவானாக விளங்கினார். மேலும் தர்ம சாஸ்திரம், ஞான சாஸ்திரம், பல்வேறு புண்ணிய காரியங்கள், வீரத்தை வெளிப்படுத்துவது, பல அஸ்திரங்களை கையாளுவது, பல்வேறு செயல்களை செய்வது போன்ற அனைத்தையும் செய்தார். அதன் காரணமாகவே விஷ்ணு மனமகிழ்ந்து விதுரன் முன் தோன்றி, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் விதுரா என்று கூறினார். அப்பொழுது விதுரர், நான் எப்பவுமே தர்ம சிந்தனை தவறாத மனிதனாக வாழ வேண்டும். எனக்கு சக்தி வாய்ந்த உங்களுக்கு கோதண்ட தனுஷிற்கு இணையான ஒரு தனுஷை தாருங்கள் ஐயனே என்று கேட்டார். அதற்கு காரணமாகவே கோவர்தனம் என்ற சக்தி வாய்ந்த ஒரு வில்லை விதுரனுக்கு பரிசளித்தார். அந்த வில்லை வைத்து போர் செய்ய ஆரம்பித்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஏன் அந்த கடவுளாலும் தடுக்க முடியாது. அதை தடுக்க வேண்டும் என்றால் ஈசனை இறங்கி வர வேண்டும் அல்லது திருமாலை இறங்கி வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயலை தடுக்க முடியும். மேலும் அந்த வில்லின் சக்தியையும் செயலளிக்க செய்ய முடியும். அதன் காரணமாகவே விதுரன் பெரும் சக்திசாலியாக விளங்கினார். மேலும் தர்மவானாகவும் விளங்கினார். உங்களுக்கே தெரியும், போர் ஆரம்பிக்கும் சில நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு பாண்டவர்களுக்கு தூதுவராக சென்றார். அப்பொழுது துரியோதனன் அவரின் மனத்தை மகிழ்விப்பதற்காகவே பல்வேறு செயல்களை செய்தார். மேலும் விருந்தோம்பலும் செய்தார். ஆனால் கிருஷ்ணர் அந்த விருந்தோம்பலை ஏற்கவில்லை. காரணம் என்னவென்றால், அதர்மம் குடியிருக்கும் ஹஸ்தினாபுரத்தில் நான் விருந்து உண்ண மாட்டேன் என்று கூறிவிட்டு அந்த விருந்தை நிராகரிப்பு செய்தார். ஆனால் அவர் விதுரனிடம் சென்றார். அதாவது யாரும் எதிர்பார்க்காத வகையில் விதுரன் இல்லத்திற்கு சென்று விருந்தோம்பல் உண்டார். ஆனால் விதுரன் தான் தர்மவான் ஆயிற்று. அதன் காரணமாகவே கிருஷ்ணர் அவர் இல்லத்திற்கு சென்று உணவு உண்டு அங்கு நீண்ட நாட்கள் தங்கிவிட்டார். அதன் பிறகு அவர் பாண்டவர்களுக்கு தூதுவராக ஹஸ்தினாபுரத்திற்கு சென்று அந்த 5 கிராமத்தை
தாருங்கள், அல்லது 5 நாட்டையும் தாருங்கள், அல்லது 5 இல்லத்தையாவது தாருங்கள் என்று கேட்டார். ஆனால் துரியோதனன் கோபம் கொண்டு ஊசி நுழையும் அளவு இடம் கூட அவர்களுக்கு தரமாட்டேன், இங்கிருந்து செல் கிருஷ்ணா என்று கோபத்துடன் கூறினார். அது மட்டுமில்லாமல், பாண்டவர்களுக்கு தூதுவராக வருகிறாயா நீ, உனக்கே நான் எவனாக மாறுகிறேன், மேலும் உன்னை நான் சிறைப்பிடித்து காராகிரகத்திற்கு அடிக்கிறேன் என்று கூறியபடியே கிருஷ்ணரை காராகிரகத்தில் அடிக்க முயற்சி செய்தார். ஆனால் இந்த செயலை விதுரர் தட்டி கேட்டார். துரியோதனா, நீ எல்லை மீறி போகிறாய், பாண்டவர்களிடம் சமாதானமாக சென்றுவிடு, அவர்கள் வேட்டாள் கிடையாது, உன் சொந்த சகோதரர்கள் தான், சகோதரிடம் பகை பாராட்டுவது நற்செயல் கிடையாது என்று அவர் எவ்வளவோ எடுத்து உரைத்தார். அதற்கு துரியோதனன் சற்றும் செவி சாய்க்கவில்லை. மேலும் திருதராஷ்டிரன் அரியரம் ஏறும் முன்பே இவர் பார்வையற்றவர் என்று சுட்டிக்காட்டி அவரை அஸ்தினாபுரத்திற்கு அரியணை ஏற செய்ய விடாமல் செய்து பாண்டுவை அரியாஸ்தினத்திற்கு அமர்த்தினார். அந்த செயலானது திருதராஷ்டிரன் மனதில் வந்தது. அப்பொழுது துரியோதனிடம் கூறினார், என் தந்தையை இவ்வாறு நீ அவமானம் செய்திருக்கிறாயா, நீ சாதாரண வேலைக்காரி பெற்ற பெண் தானே, அதாவது வேலைக்காரி பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைதானே, நீ இவ்வாறு செய்கிறாய், எப்பொழுதும் பாண்டவர்கள் மீதுதான் பாசம், என் மீதோ என் தந்தை மீதோ பாசம் கிடையாது, நீ ஒரு நயவஞ்சகன், துரோகி, மேலும் கூட இருந்து குடிப்பற்போன் என்று பல்வேறு வார்த்தைகளால் அவரை காயப்படுத்தினார். பின்பு அவரின் தாயை பார்த்து அவதூறு வார்த்தைகளை பேசியதால் துரியோதனிடமென்று கோவப்பட்டு விதுரன் ஒன்று கூறினார், உன் அழிவு காலமானது ஆரம்பித்து விட்டது துரியோதனா, நீ என்னை பேசினாலும் பரவாயில்லை, என் தாயை பற்றி இழிவாக பேசிவிட்டாய், என் தாய் சாதாரண பணிப்பெண் தான், ஆனால் என்னை போன்ற ஒரு தர்மவானை பெற்று எடுத்ததால் அவர் சிறந்த தாய்தான் ஆவார், அவரை பற்றி உனக்கு பேசும் தகுதி கிடையாது, உன் அழிவு காலமானது நிச்சயம் ஆரம்பித்து விட்டது, கண்முன்னே, அதாவது உன் தந்தை கண்முன்னே உன் சகோதரர்கள் அனைவரும் மடிவார்கள், நீயும் இறுதியாக மடிவாய், கிருஷ்ணரிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று கூறியே அவரை சாபம் விட்டார். மேலும் துரியோதனனின் பேச்சை கேட்க முடியாத விதுரன் இறுதியாக என்ன செய்தார் என்றால், உன்னை நான் நிச்சயமாக வதையும் செய்ய தீர்வேன் என்று உரைத்தபடியே தன் கையில் இருந்த கோவர்தன தனுஷை எடுத்து துரியோதனன் நெஞ்சுக்கு குறிவைத்து, இன்றோடு நீ அறிந்தாய் என்று சக்திமிகு அஸ்திரங்களை மனதில் தியானித்து வெளிப்படையாக அவர் மீது செலுத்த தயாரினார். அப்பொழுது கிருஷ்ணர் சுதாரிப்பாக என்ன செய்தார் என்றால், துரியோதனா, நீ உன் சிற்றப்பாவிடம் மன்னிப்பு கேள், இல்லை என்றால் அவர் உன்னை வதம் செய்து விடுவார். அவர் கையில் இருக்கும் வில்லானது சாதாரண வில் கிடையாது, ராமருக்கு நிகரான சக்தி பெற்ற வில்லாகும், அதாவது ராமர் கையில் இருக்கும் கோதண்டத்திற்கு இணையான சக்தி பெற்ற கோவர்தன வில்லாகும். எனவே நீ மன்னிப்பு கேள், அப்பொழுதுதான் அந்த வில்லின் சக்தியானது குறையும் என்று உரைத்தார். அப்பொழுதும் துரியோதனன் ஆணவம் கொண்டு, என் அஸ்திரமானது என்னை தாக்கினாலும் தாக்கட்டும், நான் நிச்சயமாக இறக்க தயாராக இருக்கிறேன் என்று ஆணவத்துடன் கூறினார். அப்பொழுது விதுரனுக்கு ஒரு எண்ணம் வந்தது, நாம் செய்வது அதர்மம், மேலும் அஸ்தினாபுரத்திற்கு தான் நாம் இத்தனை காலம் விசுவாசமாக இருந்தோர், சொந்த அண்ணனின் மகனை வதம் செய்வது தவறு, மேலும் இது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்த செயலாகிவிடும், துரோகம் ஆகிவிடும், அது மட்டும் இல்லாமல் அஸ்தினாபுரத்திற்கு நாமே அஸ்திரம் ஏந்தும் நிலைமை ஆகிவிட்டதே என்று எண்ணிய மனம் வருத்தம் பட்டு என்ன செய்தார் என்றால், துரியோதனா, நான் நிச்சயமாக உன் தரப்பில் நின்று போர் செய்யத்தான் விருப்பம் கொண்டிருந்தேன், மேலும் உன் தந்தையை காப்பாற்றவும் உங்கள் 100 பேரையும் காப்பாற்றவும் தான் நான் போர்க்களத்திற்கு பிரவேசிக்க தயாராக இருந்தேன். ஆனால் தவளை தன் வாயால் கெடும் என்பதை நீ நிரூபித்து விட்டாய், மேலும் என்னை நீ எதிரியாக மாற்றி விட்டாய், அதன் காரணமாகவே நான் பாண்டவர் பக்கம் நின்றும் சென்று போர் புரிய முடியாது, அவ்வாறு செய்தால் அஸ்தினாபுரத்திற்கும் செய்யும் துரோகமாகும், உனக்கு சாதகமாகவும் நான் போர் செய்ய முடியாது, நீ அவதூறு வார்த்தைகளை என் மீது பேசிவிட்டாய், அதன் காரணமாகவே என் கையில் இருக்கும் இந்த கோவர்த வில்லானது யாருக்கும் செயலற்று போகாமல் போகட்டும் என்று உரைத்தபடியே அந்த வில்லை தன் சக்தி அஸ்திரத்தால், மேலும் தன் கைகளால் அந்த வில்லை 2 துண்டாக உடைத்தெறிந்தார். அந்த வில்லை உடைக்கும் பொழுது அந்த சப்தமானது அதன் அரங்கத்தை அதிர வைத்தது, அதாவது பெரும் இடியின் ஓசை போல கேட்டது. பிறகு மனம் உடைந்து போன விதுரர் அங்கிருந்து சோகமாக சென்று விட்டார். ஏன் கிருஷ்ணர் இவ்வாறு செய்தார் என்றால், அந்த வில்லை எடுத்து நிச்சயமாக தான் அவர் கௌரவர் பக்கம் நின்றுதான் போர் செய்திருப்பார். ஆனால் அவர் தர்மவான் என்பதன் காரணமாகவே சற்று நிதானமாக தான் போர் செய்திருப்பார். ஆனால் அஸ்தினாபுரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே சற்று கடுமையாக போர் செய்தார். பாண்டவர்கள் தப்பிக்க முடியாது. ஏனால் அவர் கையில் இருக்கும் தனுஷானது ராமபானத்திற்கு நிகரான அஸ்திரத்தை செலுத்தும் சிறந்த தனுஷாகும். நீங்களே சற்று சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. எதிரில் நிற்பது கிருஷ்ணர், அவர் கையில் இருப்பது கோவர்தன தனுஷு. இது எப்படி இருக்கு என்று தெரியுமா? சக்தி வாய்ந்த கடவுள், அவர்களுக்கு எதிராகவே அவர் கையில் இருக்கும் அஸ்திரம். இது 2 மோதி கொண்டால் பிரளயமே ஏற்படும், மேலும் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது, உலகம் அழிந்துவிடும். இது சுத்தமான தற்கொலைக்கு சமமாகும். அதன் காரணமாக கிருஷ்ணர் இவ்வாறு செய்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லை எடுத்து போர் செய்ய ஆரம்பித்து விட்டால் என்ன ஆகும் என்றால், அவர் கையில் இருக்கும் தனுஷின் சக்தியானது ராமபானத்திற்கு நிகரான சக்தியை வெளிப்படுத்தும். அதே போல கிருஷ்ணனின் சக்கரம் ஆனது 2 மோதி கொண்டால் என்னவாகும் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். இதில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கிருஷ்ணன் மடிந்திருப்பார், இல்லை என்றால் அந்த சக்கரத்தால் விதுரர் மடிந்திருப்பார். இதன் காரணமாகவே, இல்லை என்றால் 2 பேருமே மடிந்திருப்பார். இதன் காரணமாகவே கிருஷ்ணன் சூழ்ச்சி செய்து அந்த வில்லை பறித்து விட்டார். மேலும் அவர் போர் புரியாத வண்ணம் அவரை போர்க்களத்திலிருந்து விலக்கியும் வைத்து விட்டார். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. இது போன்ற பல கதைகளை காண எனக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.